வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை, ஆனால் வந்த எதுவும் ஒரு பாடம் கற்பிக்காமல் போவதில்லை. தேவையற்ற எண்ணங்களை சிந்தித்து கவலை அடைவது சாத்தியம் என்றால், தேவையான எண்ணங்களை சிந்தித்து மகிழ்ச்சி அடைவதும் சாத்தியமே. காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கிறது. அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நமக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை. கடந்து சென்றவை அனைத்தும் பாதைகள் அல்ல, நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள். நெஞ்சில் பட்ட உண்மையை நேர்பட பேசு. அது கசப்பாக இருந்தாலும் அதை மறைத்தல் அதைவிட துன்பகரமானது. நேரம் சரியில்லை என்று சொல்வதெல்லாம் பொய். நீ சரியில்லை என்பதுதான் மெய். எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் எல்லோரும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. தேவைக்கான தேடலும் மாற்றத்திற்கான முயற்சியும் வாழ்க்கைக்கான யுத்தியும் உன்னால் மட்டுமே உருவாக்க முடியும். தெளிவும் நம்பிக்கையும் இருந்தால் போதும். குறை சொன்னவர் யார் என்பதை இரண்டாவதாக பார். சொல்லப்பட்ட குறை தன்னிடம் உள்ளதா என்பதை முதலாவதாக பார். வாழ்க்கையில் சிலரை விலக்கி வைப்பதும் சிலரிடமிருந்து விலகி இருப்பதும் நல்லது. சுயநலத்துக்காக அல்ல, நம் தன்மானத்திற்காக. மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள். கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டு கிடைக்காத இடத்தில் கொடுத்துவிட்டு செல்வோம். இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படித்தான் என்று நினைத்து விலகி விடுவது நிம்மதி. சிடுமூஞ்சிகளும் கோபக்காரர்களும் தானாக பிறப்பதில்லை. சில சுயநலவாதிகளும் சொம்பு தூக்கிகளுமே உருவாக்குகிறார்கள். ஒரு போலி வாக்குறுதியை விட தெளிவான நிராகரிப்பு எப்போதும் சிறந்தது. உன்னை உதாசனம் செய்தவன் உன்னிடம் உதவி கேட்டு வந்தால் மறுத்து விடாதே. ஏனெனில் அவன் பாதி இறந்துதான் உன்னிடம் வந்திருப்பான். பழசை நினைத்து மீதி உயிரையும் வாங்கிவிடாதே. நீந்த தெரிந்து பின் சேற்றில் விழுந்தாலும் எழுந்துவிட வேண்டுமே தவிர அங்கும் நீந்த முயற்சிக்க கூடாது. புரியாது என்றும் தெரியாது என்றும் முடியாது என்றும் பின்னோக்கி சென்று விடாதே. சாதிக்க பிறந்தவர்கள் நாம் என்பதை மறந்து விடாதே. சதி என்றே என்று வீணாக இருந்து விடாதே. துணிந்து போராடு, தொடர்ந்து போராடு. உன் வெற்றிகள் உன் கரங்களில். நம்பிக்கையை தன்னகத்தே கொண்டவனுக்கு ஆறுதல் சொல்ல மற்றொருவன் தேவையில்லை. அவனுக்கு ஆக்கமும் ஊக்கமும் ஆறுதலும் அவனே. எட்டாத உயரத்தில் இருப்பவர்களை எட்டிப்பிடிக்க நினைக்காதே. நீ அதைவிட உயர்ந்து அவர்களை உன்னை எட்டிப்பிடிக்க வை. உன் கவலைகளுக்கு ஆறுதல் தரும் உறவுகள் வரம்தான். ஆனால் ஆறுதல் என்ற பெயரில் அனைத்தையும் கொட்டிவிட வேண்டாம். ஒருபோதும் உன் வழிகளை முழுமையாக எவரும் உணர்ந்துவிட முடியாது. உன்னால் உணர்த்திவிடவும் முடியாது. செய்யும் காரியம் தவறாகும் போது, நடக்கும் பாதை கரடுமுரடாய் தோன்றும் போதும், கையிருப்பு குறைந்து கடன் அதிகமாகும் போதும், கவலைகள் உன்னை அழுத்தும் போது அலட்சியமாய் ஓய்வெடுத்துக்கொள். ஆனால் ஒருபோதும் மனம் தளராதே. எல்லோருக்கும் பிடிக்க வேண்டும் என நினைத்து சுயம் இழந்து வாழ்வதை விட சிலருக்கு மட்டும் பிடித்தால் போதும் என திமிருடன் வாழ்வது மேல். தேதி போல உங்கள் கவலைகளை தினமும் கிழித்து எறிந்து விடுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கானதாக எண்ணி வாழுங்கள். தோல்வி உன்னை வீழ்த்தும் போதெல்லாம் குழந்தையாக விழு. மீண்டும் மீண்டும் எழுந்து நடக்க. சேமித்த பணம் வறுமையில் பயனளிக்கும். சேர்த்து வைத்த புண்ணியம் மறுமையிலும் துணை நிற்கும். பொறுத்திருங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் அதற்கான நன்மைகளை காலம் கடந்தாவது அழைத்து கொண்டு வரும். எண்ணங்களை உயரத்தில் வை. சிறு சிறு சந்தர்ப்பங்களும் தெளிவாக தெரியும். ஒரு கதை ஒருவருக்கு பிடிக்கவில்லை என்றால் அது அந்த கதையின் குறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. படிக்கிறவரின் குறையாகவும் இருக்கலாம். நம்மை தவிர்க்க நினைப்பவர்களுக்கு விலகி வழிவிட்டு ஒதுங்கி செல்லுதல் கூட ஒருவித நாகரிகம்தான். எதுவுமே இங்கு உனதல்ல. இது புரியும் தருணம் நீ உணர்வாய் ஒரு நிஜமான மனநிறைவான உண்மையை. அமைதியான வழியும் உனக்கு அன்றுதான் கிடைக்கும். தவறேதும் செய்யாமல் தன்மானத்தை சீண்டும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நில்லுங்கள். தப்பே இல்லை. உன்னை தகர்த்து எறிந்த மனிதர்களும் அன்பிற்காக தாழ்ந்து நிற்காமல் தனிமையை ஏற்க பழகு. உன் தன்மானம் தலைநிமிரட்டும். நல்லவன் என்கிற பட்டத்துக்காக என்னுடைய சுயத்தை ஒருபோதும் அடகு வைப்பதில்லை. இந்த திமிருக்கு நீ எது வேண்டுமானாலும் பெயர் வைத்துக்கொள். நான் அப்படித்தான். சோதனை இல்லாமல் சாதனை இல்லை. சாதனை உந்தன் வாழ்வின் எல்லை. முயற்சித்துப் பார், முடியாமல் போகாது. சோதனைகள் எந்த அளவிற்கு கடினமாக இருக்கின்றதோ அதற்குரிய பலனும் அந்த அளவிற்கு அதிகமாக இருக்கும்.
பாசமாக இருந்தாலும் பகையாக இருந்தாலும் அளவோடுதான் காட்ட வேண்டும். உன் பாசம் சிலருக்கு வெறுப்பாக இருக்கலாம். பகை எப்போது வேண்டும் என்றாலும் பாசமாக மாறலாம். பாசம் ஒருபோதும் பகையாகிவிடக்கூடாது. பதிலுக்கு பேசுபவர்களிடம் கூட வாதாடலாம். ஆனால் வீம்புக்குன்னு பேசுபவர்களிடம் அமைதியாய் இருப்பதுதான் நமக்கான மரியாதை. பசி எனும் 2 எழுத்துக்காக எழுந்து பணம் என்னும் 3 எழுத்துக்காக ஓடுவதுதான் வாழ்க்கை. கடந்து செல்ல கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர் இல்லை என்பதை நினைவில் கொள். கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் நம்மை வாழ வைக்காது. தைரியமும் நம்பிக்கையுமே நம்மை வாழ வைக்கும். எதிர்பார்ப்பின் அளவு சிறியது என்றாலும் கிடைக்கும் ஏமாற்றத்தின் வழி பெரியது. வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவனும் சோதிக்கப்பட்டவனும் பாவப்பட்டவன் அல்ல, பக்குவப்பட்டவன். எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுறவன் கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரியே நடந்துக்கிறவன் தான் புத்திசாலி. தோல்வி அடைந்தவன் மாற்ற வேண்டியது வழிகளைத்தானே தவிர இலக்கை அல்ல. எப்படி வாழ்வான் பார்க்கலாம் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள். நீ வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் துன்பங்களை தனியாக எதிர்கொள்ள கற்றுக்கொள். நேற்று வெற்றி பெற்றவர் இன்றும் வெற்றி பெறலாம். ஆனால் நேற்று தோற்றவர் தினமும் தோற்பதில்லை. நம்பிக்கையுடன் செயல்படு. தொலைந்து போன நாட்களை தேட முயலாதீர்கள். வருகின்ற நாட்களை இன்பமாக்குங்கள். சில பெறுதலும் சில மறைதலும் இருந்தால்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமானது. தனிமை என்றும் வெறுமையை தரவில்லை, தன்னம்பிக்கையை தருகிறது. யார் இல்லாமலும் வாழ முடியும் என்று. உறக்கமும் இரக்கமும் அளவோடுதான் இருக்க வேண்டும். உறக்கம் அதிகரித்தால் சோம்பேறி என்பர், இரக்கம் அதிகரித்தால் ஏமாளி என்பர். ஏமாத்திட்டாங்க என்பதை விட பயன்படுத்திட்டாங்க என்பதுதான் பொருத்தமாக இருக்கும். ஒருபோதும் எவரிடமும் உங்களை பற்றி விளக்கம் கூறாதீர்கள். ஏனெனில் உங்களை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை. உங்களை வெறுக்கும் ஒருவர் அதை நம்ப போவதில்லை. யாருக்கெல்லாம் நன்மை செய்தாய் என்று நினைவில் வைக்காதே. யாருக்கெல்லாம் தீமை செய்யக்கூடாது என்பதை மட்டும் மனதில் வை. நமக்கு முக்கியத்துவம் இல்லை என்ற பட்சத்தில் முடிந்தவரை முகம் காட்டாமல் இருப்பது நல்லது. கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும். ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை அது வேதனையின் வெளிப்பாடு என்று. உண்மையாயிருக்கணும் என்பதில் ஜெயித்து விடுகிறேன். ஆனால் அதே உண்மையை எதிர்பார்க்கும் போது தோற்று விடுகிறேன். என்ன நடந்துவிடுமோ என்று யோசித்து இருப்பதை விட மோதி பாருங்கள். எழுந்தால் வெற்றி, விழுந்தால் அனுபவம். சில நேரங்களில் அடுத்தவர்களை எதிர்பார்ப்பதை விட நம் வழியில் நாம் தனியாக செல்வதே சிறந்தது. தவறை சுட்டிக்காட்டாமல் அடிமையாக வாழ்பவன் அல்ல நான். தவறை சுட்டிக்காட்டி எதிரியாக வாழ துணிந்தவன் நான். என்ன வாழ்க்கையடா இது என்று நினைப்பதை விட இந்த வாழ்க்கைக்கு என்னடா குறை என்று எண்ணி வாழுங்கள். வெற்றி நிச்சயம். ஒருவரின் தேவையை பொறுத்தே உங்களுடன் உறவாடும் நேரம் நிர்ணயிக்கப்படுகிறது. தேவைகள் குறைய குறைய நேரங்களும் தேடல்களும் குறைந்து போகும். எல்லா பயணங்களும் நாம் நினைத்த இடத்தில் போய் முடிவதில்லை. வழி தவறி போகும் சில பயணங்கள்தான் நமக்கு வாழ்க்கையின் பல பாடங்களை கற்றுத்தருகிறது. நமக்கு சிலவற்றை கற்றுத்தருவது நம்முடைய வாழ்க்கை அல்ல, நாம் அதிகம் நேசிக்கும் உறவுகள்தான். வெற்றியின் படிகள் உயரமாக இருந்தாலும் அதை தாண்ட நினைக்கும் எண்ணம் பெரிதாய் அமைந்தால் இலக்கை அடைந்து வெற்றி காணலாம். உள்ளது எதுவோ அதை இறைவன் கொடுத்ததாக எண்ணி மகிழ்ச்சியாக இரு. இல்லாதது எதுவோ அது இனிமேல் இறைவன் கொடுப்பான் என்று நம்பிக்கையோடு இரு. அலட்சியம் என்பது எத்தனை பெரிய தவறு என்று இழப்பு ஏற்படும் வரை தெரிவதில்லை. இலைகள் உதிர்வதால் மரங்கள் வாடுவது இல்லை, மீண்டும் புதிய இலைகளை தோற்றுவிக்கும். எல்லாம் இருக்கிறது என்று நம்பிக்கையில் இருப்பவன் எதுவும் இல்லாமல் போனாலும் இறந்து போவான். எதுவும் இல்லை என்றாலும் தன்னம்பிக்கையோடு இருப்பவன் எல்லாவற்றையும் பெறுவான். உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடிந்தால் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. சிறகு உள்ளவரை சிட்டுக்குருவியால் பறக்க முடியும் என்றால் உழைப்பு இருக்கும் வரை உன்னாலும் உயர முடியும். முயற்சி திருவினையாக்கும்.